விசேஷம் 16வது அதிகாரத்துக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்வோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பகுதியை நீங்கள் வாசித்து பார்க்கிற போது வாரம் வாரம் பல காரியங்களை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இப்படிதான் சொல்லலாம், பொறுத்து பொறுத்து பார்த்து பொங்கி என்ன பண்ணாரு எழுப்புறது. நம்ம சாதாரணமா பொறுத்து பார்த்தாரு. இனி என்ன பண்றாருன்னா the last final thing இங்க சொல்லப்படுகிற காரியம், அவர் கையில இருக்கக்கூடிய நாம் 7 முத்திரைகளை ஒவ்வொரு முத்திரையா உடைக்கப்படும் போது தேசத்துல பலவிதமான பயங்கரங்கள் நடந்தது. 7 தூதர்கள் எக்காலங்களை ஊதின போது 7 விதமான காரியங்கள். இதெல்லாம் இது நம்ம 49வது சீரியஸ்க்கு வந்துட்டோம். நாம் இந்த நாள்ல இந்த டீம் கிட்டத்தட்ட 18 தொடர்ந்து ரெவலேஷன் 18 வரைக்கும் தொடர்ந்து போட்டுருக்காங்க. அங்க பின்னாடி திரும்பாதீங்க தம்பி, இங்க மீடியா டீம் இங்க பாரு, இங்க அங்க பேசிட்டு இருக்கீங்க. அந்த ரெவலேஷன் தயவு செய்து நீங்க 18 வரைக்கும் அது தனியா சீரீஸ்ல இருக்கு. மற்றபடி எல்லாத்தையும் இந்த நாள்ல நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்குள்ள ஒருவரை நீங்க பிக்ஸ் பண்ணி அதை எல்லாத்தையும் நீங்க செட் பண்ணுவீங்கன்னு சொன்னா பார்க்கிறவர்களுக்கு அது ஏதுவாக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தயவு செய்து நீங்க தொடர்ந்து இப்படின்னு ஒரு காரியத்தை கேட்டோம்னு சொன்னா அது உங்களுக்கு புரிவதற்கு ஏதுவாக இருக்காது. அதனால நீங்க இதுக்கு முந்தின காரியங்கள் ஒவ்வொன்றையும் நம்ம தியானிக்கும் பொழுது பலவிதமான காரியங்கள் வேதாகமத்துல நம்ம உங்களுக்கு விளக்கங்களை நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்படி நம்ம ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்ட் அப்படின்னு சொல்ல போனா அது நமக்கு முழு நேரத்தையும் நமக்கு எடுத்து போட்டுரும். அதனால தயவு செய்து நீங்க நேரம் இருக்கும் பொழுது இந்த வார்த்தைகளை தியானிங்க, கேளுங்க, வாசிங்க. புரியலன்னு சொல்லி விட்டுறாதீங்க. ஏற்கனவே நான் சொன்னது போல 410 வசனங்கள் இருக்குது. நீங்க 55 நிமிஷங்கள். பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரை நிற்க. இப்படி வாசித்தாலே 55 நிமிஷத்துல என்ன பண்ணிடலாம், நீங்க வெளிப்படுத்துற விசேஷத்தை என்ன பண்ணிடலாம், நீங்க வாசித்து முடிச்சிடலாம் 22 அதிகாரத்தை. தயவு செய்து நீங்க அதிகமாக வேதாகமத்தை நீங்க வாசிங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய 7 கோபாக்கினை கலசங்கள் ஊற்றப்படுகிற ஒரு அதிகாரமாக இது பார்க்கிறோம். 16ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது தேவாலயத்திலிருந்து உண்டான ஒரு பெரு சத்தம், அந்த 7 தூதருடனே நீங்கள் போய் தேவனுடைய கோப கலசங்களை பூமியின் மேல் ஊற்றுங்கள் என்று சொல்ல கேட்டேன். தேவாலயத்திலிருந்து ஒரு பெரிய சத்தம் உண்டாகுது. கவனிங்க, எங்கிருந்து இந்த சத்தம் வருகிறது? பரலோகத்தின் தேவாலயத்திலிருந்து என்ன உண்டாகுதுன்னா ஒரு சத்தம் இருக்கிறத இந்த பகுதியில் நாம் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். என்ன சுட்டி காட்டுகிற காரியம் என்ன? அந்த 7 தூதருடனே அப்படின்னு அப்படியே தொடர்ந்து வாசிக்க கூடாது. அப்படி வாசிக்க கூடாது. வாசிக்கும் பொழுது ஒரு பெரு சத்தம் அந்த 7 தூதருடனே. அங்க ஒரு என்ன சொல்லப்படுது, அங்க ஒரு கோலன் கொடுக்கப்படுது. 7 தூதருடனே மொத்தமா சொல்றார் ஆண்டவர், நீங்கள் போய் தேவனுடைய கோபாக்கினை கலசங்களை பூமியின் மேல் ஊற்றுங்கள் என்று சொல்ல கேட்டேன் என்று சொல்லி அந்த பகுதியில் வாசிக்கிறோம். ஊற்றுங்கள். எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லுங்க பாப்போம். நல்லா சத்தமா சொல்லுவோமே. ஊற்றுங்கள் என்று சொல்ல கேட்டேன் என்பதாக அந்த பகுதியில் நாம் வாசிக்கும் பொழுது வாசிக்கிற காரியம் தான் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாகும். இங்க பார்க்கும்போது 7 கோபாக்கினை கலசங்களை ஊற்றப்படுகிற நியாய தீர்ப்பு குறித்து இந்த பகுதியில் நாம் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். ஆண்டவர் மனுஷன் மேல பல விதமான அபிஷேகத்தை கர்த்தர் பண்ணியிருக்கிறார், ஊற்றி இருக்கிறார். வேதாகமத்தில் நீங்க பார்க்கிற பொழுது மனுஷன் மேல அன்பு செலுத்தி ஆண்டவர் ஊற்றுதல் என்று சொன்னாலே என்ன அர்த்தம்னா அபிஷேகம் பண்ணுதல். என்ன பண்ணுவாங்க ராஜாக்கள், என்ன பண்ணுவாங்க, அவங்க முழங்கால் படியிட வைத்து அந்த எண்ணெய் அந்த தைல குப்பி எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அவர்கள் மேல அபிஷேகம் பண்ணுவாங்க. அதுதான் என்ன அர்த்தம்னா ஊற்றுதல் என்பதாக அதனுடைய அர்த்தம். பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் என்ன பண்ணுது, நமக்கு ஊற்றப்படுகிறது குறித்து நாம் வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாகும். அக்கினி, நீங்கள் நானும் அக்கினி ஜுவாலையாக மாறுவதற்கு கர்த்தர் என்ன பண்ணார்னா தேவ அபிஷேகத்தை என்ன பண்ணார்னா தேவ பரிசுத்தாவியினுடைய அக்கினியை கர்த்தர் நம்ம மேல ஊற்றினார். வல்லமையான அபிஷேகத்தை கர்த்தர் என்ன பண்ணார்னா நம்ம மேல என்ன பண்ணுறார், வல்லமையை பெற்றுக்கொள்ளும்படியாக வல்லமையின் அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றினார்.
இன்னும் வேதத்துல வாசிக்கும் போது ஆனந்த தைலத்தின் அபிஷேகத்தை என்ன பண்றாருன்னா கர்த்தர் நம்ம மேல ஊற்றுகிறத நாம் பார்க்கும் பொழுது பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஏன்னா என்னுடைய துக்கத்தை அவர் சந்தோஷமாக மாற பண்ணினபடினால என்ன நடக்குதாங்க? என்ன தைலம் அங்க ஊத்தப்படுகிறது? நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது ஆனந்த தைலத்தால் என்ன பண்ணுகிறார்னா என்னுடைய துதிகளின் மத்தியில் அவர் வாசம் பண்ணி ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் பண்ணுகிறார். இன்னும் நம்ம நிறைய காரியங்களை பார்க்கலாம். அன்பின் அபிஷேகம், கிருபையின் அபிஷேகம், மகிமையின் அபிஷேகம், நாம் பலவிதமான காரியங்கள். ஏன்னா தேவ வார்த்தையை மக்கள் எல்லா காரியங்கள்ல விசுவாசத்தின் அபிஷேகம், இன்னும் பல காரியங்கள் வேதத்தில் நாம் பார்க்கும்போது பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தையை ஜனங்கள் கேட்டபோது இந்த அபிஷேகத்தை ஊற்றினார். தேவ வார்த்தையை உலகத்தால் கேட்காத போது என்ன நடக்குதுன்னா கோபாக்கினியின் கலசத்தை என்ன பண்றாருன்னா ஃபைனலி அவர் கையில் எடுக்கிறத வேதத்துல வாசிக்கும் பொழுது வாசிக்கிற காரியம் அப்படியா நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த ஊற்றுதலை நம்ம பார்ப்பதற்கு முன்பாக இன்னைக்கு ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. கர்த்தர் ஒரு விசேஷ அபிஷேகத்தை என்னால் ஊற்றுதப்பா, உம்முடைய ஆனந்த தைலத்தினால என்னை அபிஷேகிங்கன்னு சொல்லி ஒரு விசை நாம் தேவாதி தேவனை ஆண்டவரை நோக்கி கைகளை உயர்த்தும் பொழுது தேவன் நிச்சயமாக உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பதற்கு பலப்படுத்துவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏன்னா நீங்க அப்படி ஆண்டவருக்கு நம்ம கேட்கும் பொழுது கர்த்தர் தர வல்லமை உள்ளவர். நன்மையான அற்புதங்களும் உண்டு, நியாயத்திற்கு அற்புதங்களும் உண்டு. நன்மையான அற்புதங்கள் என்ன? 5 அப்பம் 2 மீன் 5000 புருஷர்கள் சாப்பிட்டு மீதம் இருந்தது. அது எப்படிப்பட்ட அற்புதம்? அது நன்மையான அற்புதம். குஷ்டரோகி சுகமாவது என்ன அற்புதம்? அது நன்மையான அற்புதம். யவீருவின் மகன் அங்கு சுகமாவது அது என்ன அற்புதம்? அது நன்மையான அற்புதம். 38 வருஷம் பெதஸ்தா குளத்தண்டையில ஒருவன் அற்புதம் பெறுவது அது என்ன அற்புதம்? அது நன்மையான அற்புதம். லாசர் உயிரோடு கூட எழும்போது என்ன அற்புதம்? அது நன்மையான அற்புதம். இதெல்லாம் நன்மையான அற்புதம். நியாய தீர்ப்பின் அற்புதங்களும் வேதத்துல சொல்லப்பட்டது. அது என்ன நியாய தீர்ப்பின் அற்புதம்? வந்து இறங்குச்சு எகிப்து தேசத்துல 10 வாதைகள் ஒன்றன் பின் ஒன்றாக 10 வாதைகள் இடம்பெற்று அதெல்லாம் நியாய தீர்ப்பின். எலிமாவினுடைய கண்கள் குருடாக்கப்பட்டது என்ன அற்புதம்? அதெல்லாம் என்ன அற்புதம்? நியாய தீர்ப்பின் அற்புதங்கள். எனக்கு ஒரு பங்கு நான் திருடி வச்சுட்டு அங்க சன்னிதானத்துல வந்து நின்ற போது கணவன் மனைவி மறுத்து கொண்டு அது என்ன அற்புதம்? அது நியாய தீர்ப்பின் அற்புதம். ஆண்டவரே, ஆனா அதுக்கெல்லாம் போவதற்கு முன்பாக இன்னைக்கு இந்த கிருபையின் காலகட்டத்துல ஒரு விசை கூட தேவ ஆவியானவர் நம்ம மத்தியில் ஆண்டவரே உம்முடைய விசேஷித்த வல்லமையை ஊற்றுங்கன்னு சொல்லும் போது தேவன் மீது ஊற்றுவதற்காக வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே, நீங்க கேட்கும் பொழுது ஊற்றிடுமே உம்முடைய வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேல ஆண்டவரே நம்ம ஒரு விசை கேட்க போகிறோம். ஹalleluya. கண்களை மூடி ஹalleluya பிதாவாகிய தேவனை நோக்கி பார்க்க போகிறோம். ஹalleluya ஸ்தோத்திரிக்கிறோம். தேசத்துல பயங்கரங்கள் நடைபெறுவதற்கு முன்பு ஆண்டவரே ஸ்தோத்திரம், என்னை இழுத்துக்கொள்ளும் ஆண்டவரே, உமக்கு பின் ஓடி வந்துடுவேன் ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை தாழ்த்தும் பொழுது கர்த்தர் நமக்கு இறங்கி அற்புதங்களை செய்வதற்கு வல்லமை உள்ளவர். ஹalleluya ஸ்தோத்திரிக்கிறோம். எவ்வளவு பேர் ஆண்டவர்ட்ட கேட்பதற்கு நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்க? ஹalleluya ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரே ஒரு விசை கரங்களை உயர்த்தி ஹalleluya அப்பான்னு நோக்கி பாப்பா. ஆண்டவரே, எனக்கு பலம் தாங்க ஆண்டவரே, உம்முடைய வல்லமையை தாங்கப்பான்னு நீங்க கேட்கும் பொழுது கர்த்தர் தருவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஒரே ஒரு விசை 2 கைகளை உயர்த்த முடிந்தவர்கள் 2 கரங்களை உயர்த்தி ஒரே ஒரு விசை சேர்ந்து சொல்ல போகிறோம். ஹalleluya. ஊற்றிடுவே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுவே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காக எழும்பிட. 2 நிமிஷம் ஹalleluya. ரொம்ப முடியல அப்படின்றவங்க உட்கார்ந்து கொள்ளுங்க. மற்றவங்க அப்படி எழுப்பி நின்று ஒரு 2 நிமிஷம் கர்த்தரை ஆராதிக்கலாமா? விடுதலையோடு கூட ஹalleluya ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹalleluya ஸ்தோத்திரிக்கிறோம்.
வாய்களை திறந்து உள்ளத்தின் ஆழத்துல கர்த்தர்ட்ட பேசுங்க. ஹalleluya. உம்முடைய வல்லமையை தாங்க ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றுங்கன்னு நீங்க கேளுங்க. தேவன் ஒரு விசேஷ அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுவதற்கு அவர் வல்லமை உள்ளதாக இருக்கிறார். பெந்தகோஸ்தே நாள்ல செய்தது போல ஆண்டவரே இந்த நாள்ல செய்யுங்கப்பான்னு நீங்க கேட்கும் பொழுது கர்த்தர் தருவதற்கு அவர் போதுமானவர். விசுவாசிக்கிறவங்க நல்லா கைகளை தட்டி ஒரு விஷயம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹalleluya. ஊற்றிடுவே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுவே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேல் வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உலகாக வளர்த்திட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுவே. ஓ ராபா கதரா சலோ வல்லமை சாதனமே நாவே உலகாக வளர்த்திட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுவே. ஆனந்தோடு உலகாக எழுந்திட பெந்தகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவில் ஒளிந்திடுவே. பெந்தகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவில் ஒளிந்திடுவே. அப்போஸ்தலர்கள் செய்தது போல எங்கள் செய்ய வேண்டுமே. அப்போஸ்தலர்கள் செய்தது போல எங்கள் செய்ய வேண்டுமே. ஊற்றிடுவே உம் வல்லமையை சததமே அன்பின் அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா. உங்களுடைய அன்பின் அபிஷேகத்தை ஊற்றுங்க. ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறேன் தகப்பனே. உங்களுடைய விண்ணப்பத்தின் அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா. ஹalleluya. பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் ஆண்டவரே. ஹalleluya. ஸ்தோத்திரம். நீச்சலால கொண்டு செல்லுங்க ஆண்டவரே. ஹalleluya. 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 மனுஷருக்காக கர்த்தர் எல்லாவற்றையும் செய்தார். ஸ்தோத்திரிக்கிற வேதவசனம் அப்படிதான் நமக்கு சொல்லப்படுது.
தேவ மகிமையை கொடுத்து மனுஷனை நிரப்பின நாளை வேதத்தில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட இடைபெடுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வேதவசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு, மனுஷனை தேவன் நேசித்து எல்லாவற்றையும் அவனுக்காக உண்டாக்கி 7ஆம் நாளில் என்ன பண்ணியிருந்தாரோ ஓய்ந்தார். ஆனா 7ஆம் நாள் தேவ மகிமையை மனுஷன் நிரப்பப்பட்ட நாள் மாத்திரமல்ல, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனா அது நாட்கள் கொஞ்சம் தூரம் கூட போகல. ஆனா வேதவசனம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது என்ன தேவன் இப்படியாக சொல்லுகிறார், அப்பொழுது கர்த்தர் என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை, அவன் மாம்சம்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். அங்க மனுஷனை உண்டாக்கியதற்காக தேவன் என்ன பண்ணுகிறார்னா மனஸ்தாபப்படுகிறத வேதத்துல அவருடைய இருதயத்துக்கு அது வேதனையாக இருந்ததாக நாம் பகுதியில் நாம் வாசிக்கிறோம். நம்ம வாரம் நம்ம சொல்கிறோம், சோதோம் குமாராவை கர்த்தர் என்ன பண்ணார், அழித்தார். நினிவேக்கு 40 நாட்கள் என்ன பண்ணார்னா தவணை கொடுத்தத வேதத்துல வாசிக்கிறோம். வானவரையும் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, நீ பாதாள வரையும் மதப்படுவாய், தாழ்த்தப்படுவாய் என்று ஆண்டவர் சொன்னார். அவருடைய எல்லா நியாய தீர்ப்புகளிலும் கடைசியாக மிக வேதனையான ஒரு நியாய தீர்ப்பு என்னன்னு சொன்னா இந்த அதிகாரம் தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காலம். மிகவும் ஒரு வேதனையான ஒரு அதிகாரமாக நாம் இந்த பகுதியில நாம் வாசிக்கிறோம். இந்த ஆண்டவர் சொல்றார், இந்த முத்திரையை தரிக்கிறவனுக்கு இரவு பகலும் என்ன பண்ணாது, இளைப்பாறுதல் இராதுன்னு சொன்னார். 666 இந்த எண்ணெய் பதிக்கிறவனுக்கு அவனுக்கு ஒருபோதும் இளைப்பாறுதல் இராது. யாருனால இந்த நியாய தீர்ப்பு வந்ததுன்னு நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் தேவதூதனை அனுப்பி சொன்னார். நான் கடைசியா எச்சரிக்கிறப்ப அவங்கள அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எச்சரித்து சொல்லி பார்த்தார். அதெல்லாம் நம்ம இதுக்கு முந்தின சீரீஸ்ல நீங்க வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு அது தெளிவாக விளங்கும். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 10ஆம் வசனம், 11ஆம் வசனத்தை வாசித்து பார்த்துக்கொள்ளு. ஆனா துணிந்து அந்த ஒரு வார்த்தைய எல்லாரும் சேர்த்து சொல்லும், துணிந்து. அந்த நிறைய பேர் துணிகரமா சில காரியத்தை செய்கிறவங்க துணிந்து இவர்கள் என்ன பண்ணாங்கன்னா அந்தி கிறிஸ்துவை சேவித்தபடியால் அத்தனையும் இந்த பூமியில வந்ததாக இந்த பகுதியில வாசிக்கும். காலங்களை பல விதங்கள்ல இந்த உலகத்துல நம்ம பிரிக்கும் போது பிரிக்கலாம். அனாதி காலம் என்று சொல்லி எல்லாம் உருவாவதற்கு முன்பு உருவாக்கப்பட்ட காலம் அது அனாதி காலம். 2வது ஒரு காலம் இருந்தது, குற்றம் இல்லாமல் வாழ்ந்த ஒரு காலம். யார் வாழ்ந்தா அப்படி? ஆதாம் ஏவாள் என்ன பண்ணாங்க, குற்றம் இல்லாம ஒரு சீசன் என்ன பண்ணாங்கன்னா யாரு கூட டெய்லி ஈவினிங் வாக்கிங் போயிட்டு இருந்தாங்கன்னா அங்க ஆண்டவரோடு கூட தினமும் வாக்கிங் போயிட்டு இருக்கிற வேதத்துல வாசிக்கிறோம். அதாவது நீ எங்க பாருக்கிற, அவர் சாயந்தரம் குளிர்ச்சியான வேலையில அங்க ஆண்டவர் வந்துட்டு அந்த ஏதேன் தோட்டத்துல ஒரு சத்தத்தை கொடுக்கிறார். அதாவது நீ எங்க இருக்கிற, ஏன் ஒளிந்து கொண்டு இருக்கிறான்? நம்ம எப்பவும் போல அந்த மகிமையை மனுஷன் என்ன பண்ணலாம், குற்றம் இல்லாமல் அவரோடு கூட வாழ்ந்த நாட்கள். அப்படிப்பட்ட ஒரு காலம் இருந்தது. பாவம் பிரவேசித்த போது உள்ள என்ன வந்துருச்சுன்னா மனசாட்சியின் காலம். ஐயோ, மனசாட்சியில் என்ன பண்ணாங்கன்னா குத்துண்டவர்களாக எல்லாரும் கல்ல போட்டுட்டு என்ன பண்ணாங்கன்னா அந்த யார் உங்கள பாவம் செய்யாதவர்கள் அவன் முதல் அடி அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா மனசாட்சியின் காலம்னு ஒரு காலத்தை நம்ம பார்க்கணும். ஆபிரகாமினுடைய காலத்துல ஒரு காரியம் வந்தது, என்ன, விருத்த சேதனத்தின் காலம். ஒரு சீசன் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஆண்கள் இப்படி அப்படிங்கிற விதத்துல விருத்த சேதனத்தின் காலத்தை பார்க்கணும். மோசையினுடைய பீரியட்ல என்ன வச்சு நியாயப்பிரமாணத்தின் காலம், நியாயப்பிரமாணங்கள் வந்தது. ஆனால் இது எந்த விதத்திலையும் தேசத்துல ஒரு அமைதி தேவன் எதிர்பார்த்தபடி போகல அப்படின்ற விதத்துல தேவன் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கர்த்தர் அனுப்பினார். இயேசுவின் காலம் 33 ஆண்டுகள் என்ன காலமா இருந்தது, அது இயேசு கிறிஸ்துவினுடைய காலம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுதாக. அதற்கு பிறகு அவர் பரமேறி போன பிறகு நடந்த காரியம் என்ன,
பெந்தெகோஸ்தே காலம் வந்தது. the day of Pentecost 120 பேர் மேல் இறங்கின அந்த பரிசுத்த ஆவியினுடைய அக்கினி பெந்தெகோஸ்தே நாளில் அபிஷேகம் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுதாக. அதனால தான் அந்த அபிஷேகத்தை பெற்றவர்கள் தான் அங்க பேதுரு என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னை இயேசு கிறிஸ்துவ மாதிரி என்ன பண்ணிடாதீங்க, ஸ்ட்ரைட்டா சிலுவையில் அரைஞ்சிடாதீங்க, என்ன பண்ணுங்க எனக்கு தலைகள்ல என்ன பண்ணுங்கன்னா சிலுவையில் அரைங்க. அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல் என்ன பண்ணப்படுச்சு, அவருடைய பவுலினுடைய தலை வெட்டப்பட்டது. ஆனா எல்லாத்துக்கும் என்ன பண்ணாங்கன்னா பெந்தெகோஸ்தே காலம் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுதாக. அது ஒரு காலகட்டங்கள். ஆதி அப்போஸ்தலர் காலத்துல முன்மாறி மழை ஊற்றப்பட்டது. ஆனா இப்போ நீங்களும் நானும் இருக்கிறது என்ன காலத்துல இருக்கிறோம்? சத்தமா சொல்லும் கிருபையின் காலம். சத்தமா சொல்லும் அது அல்ல தட்டாதபடிக்கு ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுதாக. பின்மாறி காலத்தின் கடைசி விளிம்புல வந்து நின்று கொண்டிருக்கிறோம். பின்மாறி காலத்தினுடைய கடைசியில் இருக்கிற ஒரு காலகட்டம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இனி ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இப்படிப்பட்ட காலங்கள் போய் கொண்டிருக்கிற போது வெளிப்படுத்துற விசேஷத்துல நாம் வாசிக்கும் பொழுது நம்ம பல காரியங்களை நாம் தியானித்துக் கொண்டு வந்தோம். ரகசிய வருகை முடிந்த பிறகு என்ன நடக்கிற காரியம், 7 வருஷம் கல்யாண விருந்தல்ல நடைபெற்றுக் கொண்டிருக்கும். ஆனா அங்க என்ன நல்லா கவனிங்க. இன்னும் சிலர் பைபிள் பார்த்துருக்கீங்க, இப்ப பாத்தீங்கன்னா ஒன்றும் புரியாது, கவனிங்க. அப்பதான் சொல்வதற்கு ஏதுவா, உங்களுக்கு புரிவதற்கு ஏதுவா இருக்கும். கல்யாண விருந்துல யார் அங்க உட்கார்ந்து இருப்பாங்க? இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து இருப்பார். மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து யாரெல்லாம் உண்மையான மனைவாட்டியா இருக்கிறோமோ, யாருக்கு அந்த உட்கார்ந்து இருக்கணுமோ, இயேசு கிறிஸ்துவோட தேவகுமாரனோட அங்க உட்கார்ந்து இருப்போம். ஆனா இப்போ டைரக்டா தேவன் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, கல்யாணம் இங்க இவ்வளவு நாள் உனக்காக எனக்காக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டு இருந்தா, பரிந்து பேசிக் கொண்டிருந்தார். இனி என்ன பண்ணிட்டாரு, ரகசிய வருகையில சபை எடுத்துக்கொள்ளப்பட பிறகு இயேசு கிறிஸ்து எங்க உட்கார்ந்து இருக்கிறார்னா, கல்யாண விருந்துல மணவாட்டி ஆகிய சபையோடு கூட உட்கார்ந்து இருக்கிறார். யாரெல்லாம் அந்த இடத்துல இருக்கணும்னு விரும்புறீங்க கைகளை உயர்த்தி ஒரு விசை சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இப்போ டைரக்டா நியாயத்துக்கு இப்போ பிதா கிட்ட பரிந்து பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு பரிசுத்த ஆவியானவரும் அந்த இடத்துல இல்ல, குமாரனும் இங்க இல்ல. சந்தோஷத்துல பிள்ளை இருக்கட்டும் விட்டுட்டு தேவன் டைரக்டா கையில இருக்கிற கோபாக்கினை கலசத்தை என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா 7 தூதர்கள் கையில கத்த கொடுக்கிறார். அதுதான் இந்த சப்ஜெக்ட் நம்ம பார்க்கணும். ஏன்னா இவ்வளவு நாள் உங்களுக்காக எனக்காக இந்த கிருபையின் காலத்துல பரிந்து பேசிக் கொண்டிருந்தவர், உங்களுக்காக எனக்காக எத்தனையோ தடவை பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறவர். ஆனா இப்ப எங்க இருக்கிறாருன்னா சந்தோஷ வெள்ளத்துல இருக்கிறார். இனிமே எங்க கிடையாது, எல்லாம் டைரக்டா பிதாவானவர் என்ன பண்றாருன்னா இந்த பூமியின் மேல் கலசங்களை ஊற்றப்படுகிற அந்த காரியத்தை தான் இந்த பகுதியில் நியாய தீர்ப்புகளினுடைய முடிவாக, ஏன்னா கோபாக்கினை கலசங்களை ஊற்றுவார்கள், பிதாவானவர் நேரடியாக இடைப்பட்டுக் கொண்டிருக்கிற காட்சியை தான் இந்த பகுதியில் நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதாவது இந்த ஊற்றுதல் என்று சொல்லும் போது என்ன நடக்கும், ஒரு மனுஷனுடைய தலையில ஊற்றும் போது அப்படியே என்ன பண்ணும், அப்படியே ஒழியும். பூமி ஒவ்வொரு கலசமா எடுத்து ஊத்தும் போது தட்டையா இருந்துச்சுன்னா என்ன பண்ணும், அப்படியே இருக்கும். ஆனா அது குளோப் என்ன பண்ணும், பூமி எப்படி இருக்குது, எப்படி இருக்கு சத்தமா சொல்லுவோம், அது என்ன பண்ணும், எண்ணெய நம்ம தலையில அப்படி ஊத்துனா அப்படி வடிவது போல என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா முழு உலகமும் அந்த கிறிஸ்தனுடைய காலகட்டத்துல மிச்சம் இருக்கிற அத்தனை கோடியான மக்கள் மத்தியில் என்ன பண்ணா இந்த 7 கலசங்கள் ஊற்றப்படும். அதுதான் இந்த பகுதியில் நாம் வாசிக்கும் பொழுது வாசிக்கிற காட்சி அமைப்பாக நமக்கு சொல்லப்படுகிற காரியம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இப்போ மறுபடியும் நாம் அந்த பகுதியை நாம் வாசிக்கலாம். அப்பொழுது தேவாலயத்திலிருந்து உண்டான ஒரு பெரு சத்தம் அந்த 7 தூதர்களுடனே, நீங்கள் போய் தேவனுடைய கோப கலசங்களை பூமியின் மேல் ஊற்றுங்கள் என்று சொல்ல கேட்டேன். கோப கலசங்கள் பூமியின் மேல் என்ன பண்ணுங்க, ஊற்றுங்கள் என்று சொல்ல கேட்டேன். எல்லாம் முடிஞ்சு அந்த கோப கலசங்களோட தூதர்கள் வெளியே போனவன எதை மூடிடுறாங்க, அங்க அந்த ஆலயம் மூடப்படுகிறத பார்க்கணும். எல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணுங்க, அதுக்கு பிறகு வாங்கன்னு அந்த ஆலயம் மூடப்படுகிறத அந்த பகுதியில் நாம் வாசிக்கலாம். தொடர்ந்து முதலாம் தூதன் போய் தன் கலசத்தில் உள்ளதை பூமியின் மேல் ஊற்றினான். முதலாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை பூமியின் மேல் ஊற்றினான். உடனே மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்கள் அதன் சொரூபத்தை வணங்குகிறவர்களுமாகிய மனுஷனுக்கு பொல்லாத கொடிய புண்ணு உண்டாயிற்று. அவர்களுக்கு என்ன உண்டாயிற்று
உண்டாயிற்று, கொடிய புண்கள் உண்டாயிற்று என்று சொல்லி அந்த பகுதியில் நாம் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பகுதியில் நாம் வாசிக்கிற காரியம் என்ன? முதலாவது தூதன் எடுத்து எங்க ஊத்துறாங்க? அந்த கலசத்தில் உள்ளதை எங்க ஊத்துறாங்க? பூமியில ஊற்றின பொழுது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, எல்லாருக்கும் அந்த அங்க இருக்கிற அவ்வளவு பேருக்கு என்ன உண்டாயிற்று வேதத்துல வாசிக்கிறோம். பொல்லாத கொடிய புண்கள் உண்டாயிற்று என்று சொல்லி அந்த பகுதியில் நாம் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். பொல்லாத கொடிய புண்கள். கவனிக்கலாம், அங்கே கவனிங்க, பக்கத்துல தட்டி சொல்லுங்க, கவனிங்க. ஒரு புண்ணுனாலே முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு புண்ணுனாலே முடியாது. புண்ணு கொஞ்சம் அப்படியே கொஞ்ச நாள் அப்படியே விட்டுட்டீங்கன்னா அது என்ன பண்ண ஆரம்பிக்கும்? அடுத்த ஸ்டேஜ் என்ன? பழுக்கும். அந்த புண்ணு என்ன பண்ணும்? பழுக்கும். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன? சீல் வரும். சீல் வரும். இது என்ன பண்ணும்? வடியுது அப்படின்னா சீலா வடியும். ஆமா, அப்படிப்பட்ட நிகழ்வுகள் என்ன பண்ணும்னா தேசத்துல காணப்படுகிற காரியம் முழுமையான ஒரு புண்ணுனா நம்ம ஒரு புண்ண சொல்லிய கூட முடியாது. அப்படிப்பட்ட நிலைகள் என்ன பண்ணும்னா தேசம் காணப்படுகிற காரியம். ஏன்னா முழு உலகத்துல காணவும் ஒரு பொண்ணு நீங்க நம்ம சந்தோஷமா அப்படின்னு சிரிக்க கூட முடியாது. இங்கெல்லாம் பொண்ணு இருக்கும், இங்கெல்லாம் பொண்ணு இருக்கும், வாய்க்குள்ள பொண்ணு இருக்கும். அப்படி என்ன பண்ண, அதாவது நம்ம நட என்ன பண்ணிடணும் அப்படின்னா ஹை ஹீல்ஸ் எல்லாம் போட முடியாது. ஏன்னா பாதத்திலையும் என்ன இருக்குன்னா எல்லா பகுதியிலையும் புண்ணு இருக்கும், பாதம், கை, காலு. ஏன்னா அப்ப நம்ம ஸ்டைலான நடை ஆயிடும். நடக்குள்ள என்ன பண்ணிடும்னா வித்தியாசமா மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நடக்கிற சூழ்நிலைகளை தேசத்துல பார்க்கும்போது பார்க்கிற காட்சி அமைப்பு நான் சொல்றேன் பார்க்கறதுக்கு உதாரணத்துக்கு இன்னைக்கு சொல்லும் போதே எப்படி இருக்குன்னா உண்மையாக அந்த காரியங்கள் என்ன பண்ண ஆரம்பிக்கலாம். சாதாரண புண்கள் இல்லைங்க, கொடிய புண்கள். அதுதான் நமக்கு அங்க வார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகிற காரியம். அதுதான் நீங்க வாசித்து பார்க்கும்போது ஏதோ 10-11 வாசித்து போகிற ஒரு அனுபவம் அல்ல பிரியமானவர்களே. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுதாக. இதற்கு அடையாளமா நம்ம ஒரு காரியத்தை நம்ம நீங்க பாப்பீங்க அப்படின்னு சொன்னா, மோசே கிட்ட தேவன் சொல்றாரு, சூளையின் சாம்பலை எடுத்து என்ன பண்ணு, ஆகாயத்துல வீசு அப்படின்னு சொன்ன போது அவன் வீசின போது அங்க இருக்கிற ஜனங்களுக்கு எல்லாம் என்ன உண்டாயிற்று? கோசேன்ல இருக்கிறவங்க தவிர எகிப்து தேசத்துல இருக்கிற அவ்வளவு பேருக்கும் புண்கள் உண்டாயிற்றுன்ற பகுதியை யாத்திரையாகவும் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் தொடங்கி 11ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏன்னா எங்க பார்த்தாலும் அப்படிப்பட்ட காரியம். புண்ணு எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அடுத்தது என்ன நடக்கும்னா என்ன வரும்? காய்ச்சல். எதனால அப்படின்னு சொன்னா எதனால வரும் அந்த காய்ச்சல்? எதனால வந்திருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. புண்ணுனாலதான் என்ன பண்ணிருக்குது. டாக்டர்ஸ்ல போனீங்கன்னா இந்த ரிப்போர்ட்ஸ் நிறைய வேலையில நம்ம சொல்லுகிறத கேட்கிறோம். இதனாலதான் என்ன பண்ணிருக்குது உங்களுக்கு வந்திருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா காரியங்களும் எங்க பார்த்தாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தேசம் எங்கும். ஏன்னா அந்த கலசங்கள் ஊற்றப்பட்ட போது எல்லா நிலைகளும் என்ன, அதுல ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம ஆஸ்பத்திரிக்கு அந்த நேரத்துல இருக்கிறவங்க ஆஸ்பத்திரிக்கு போய் டாக்டர் போனா டாக்டரே எப்படிதான் உட்கார்ந்து இருப்பாரு, ஃபுல்லா புண்ணு பிடிச்சுதான் உட்கார்ந்து இருப்பாரு. அவரை பார்த்தா ஒரு ஆறுதல் கிடைக்குமானா அவரை பார்த்தா என்ன கிடைக்காது, ஆறுதல் கிடைக்காது. அப்படிப்பட்ட நிலைகள் தான் தேசம் இருக்கும். ஆனா அந்த நிலைகள் ஆனா இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் ஒரு வார்த்தையை சொல்லுகிற காரியம் என்ன? யாத்திரையாகமம் 15ஆம் அதிகாரம் 26வது வேத வசனம் நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன? யாத்திரையாகமம் 15:26. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு, அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து, நீ அவருடைய பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து, அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து, அவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுத்து, அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால், அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால், நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நான் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். கைகளை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பக்கத்துல ஒருத்தருடைய கையை பிடிச்சு அந்த வார்த்தையை சொல்ல அன்போடு கூட கேட்கிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பக்கத்துல நான் சொல்றத சொல்லுங்க பார்க்கலாம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு, அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து,
கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டுவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிற காரியம், ஓ சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி ஓ தலைவர் என்னை அபிஷேகம் பண்ணுவார். நிரம்பி வழிகிறது, ஒரு பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிற கர்த்தர். நிச்சயமாக இருக்கிற வர பண்ண வியாதிகள் ஒன்றை நான் வர பண்ணேன். அன்னைக்கு பேக்வர்ட் டேபிள்ல இயேசு கூட உட்கார்ந்து இருக்கும் போது குடும்பத்துல ஒரு சிலர் அங்க வந்துட்டாங்க, ஒரு சிலர் என்ன பண்ணிட்டாங்க, கைவிடப்பட்டாங்க என்கிற நிலை வரும்போது அவங்கள பத்தி நினைப்பு வருமானு கேட்டா அந்த பீரியட் என்ன வராது. யார் கூட உட்கார்ந்துகிட்டு இருக்கிறேன், நான் யார் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறேன், இயேசுவோடு உட்கார்ந்துகிட்டு இருக்கிற நேரத்துல வேற எந்த நினைப்புமே வராது. எல்லா காரியங்கள்ல எல்லாம் அவனவனுடைய கிரியைக்கு தக்க பலன் அவர்களுக்கு. ஆனா அந்த நேரத்துல இன்னைக்கு கிருபையின் காலகட்டத்தில் உங்க குடும்பத்தினருக்காக இன்னும் 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 எவ்வளவு நீங்க உங்களை தாழ்த்தி ஆண்டவருடைய பாதத்துல கண்ணீரோடு கூட ஜெபிக்க முடியுமோ ஜெபிக்கும் பொழுது நிச்சயமா கர்த்தர் அற்புதத்தை செய்வார். தயவாய் ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. வேதவசனம் அதுதான் நமக்கு சுட்டி காட்டுகிற காரியம் பிரியமானவர்களே. that is number 1. முதலாவது காரியம். இத பத்தி இன்னும் நம்ம சொல்லிட்டு போலாம். உங்கள் அப்படிங்கிற காரியம் இது சொல்ல முடியாத துயரம் பிரியமானவர்களே. ஏற்கனவே ஒரு விஷயம் நான் சொல்லியிருக்கிறேன். அந்த உதாரணத்தை ஒரு நாள் ஆண்டவருடைய தயவுள்ள கிருபையினால கிட்டத்தட்ட 7 பேர் நான் ஜெபிக்கும் பொழுது எய்ட்ஸ் வியாதியினால சுகமாக கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். பெரியவங்களா இருக்கட்டும், சின்ன பிள்ளைங்க குழந்தைகளா இருக்கட்டும், அப்படி போய் ஜெபிக்கும் பொழுது பல அற்புதங்கள் ஆண்டவருடைய நாம மகிமைப்படுத்தாங்க. லிவிங் டெஸ்டிமனிஸ் அப்படி ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். அதற்கு பிறகு அவங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து 3 பிள்ளைகளையும் கர்த்தர் கொடுத்தார். இப்படி எல்லாம் நம்ம சாட்சி பிக் ஸ்டோரி. ஆனா ஒரு பிள்ளை என்கிட்ட வருது, கிட்டத்தட்ட ஒரு 6 வயது, அவங்க அம்மா தூக்கிட்டு வராங்க. என் பிள்ளை என்னையா பாவம் செஞ்சுச்சு, என் கணவரால நான் இப்படி பாதிக்கப்பட, என்னால என் நிமித்தம் இந்த குழந்தை உச்ச தலையிலிருந்து உள்ள கால் வரைக்கும் அந்த பிள்ளைக்கு ஃபுல்லா புண்கள். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி அதனுடைய புண்கள் வந்து சீல் வந்துட்டு தயவு செய்து கை வைத்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி கிட்ட கூப்பிட்டு வந்துட்டாங்க. எண்ணெய் எடுத்து அந்த பிள்ளை மேல கை வைக்கிறேன். நின்று ஜெபிக்க முடியல. என்ன பண்ணுது, நாத்தம். உண்மையிலேயே நம்ம சொல்றதா இருந்தா the plain word, நாத்தம் குடல பரட்டுது. எவ்வளவோ அந்நிய பாஷை பேசி ஆனா ஜெபிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஆனா அதற்கு பிறகு 3 மாதங்கள் கழித்து மறுபடியும் அந்த ஒரு குழந்தையை சந்திக்கிறேன். அந்த குழந்தைன்னு தெரியாம, ஆனா எல்லா பிள்ளைங்களும் வரும்போது அன்போடு வரும்போது அந்த குழந்தையும் தூக்குறேன். அப்பதான் அந்த அம்மா வராங்க. எந்த குழந்தை தெரியுமா, நீங்க எனக்கு உடல் முழுசு புண்களாக இருந்து என் பிள்ளை எய்ட்ஸ் வியாதியோட இருந்தது, அந்த பிள்ளைக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்யறாங்க சொல்ல கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுத்தார். எல்லா காரியங்களும் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம். இன்னைக்கு ஒருவேளை எப்படிப்பட்ட பலவீன வியாதிகள் உங்களை கூறுகள் இருந்தாலும் இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். கர்த்தர் உங்களுக்கு ஆவர், உங்கள் பரிகாரியாகிய கர்த்தர். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் சொல்லுவார். நிச்சயமாக உங்களுக்கு அற்புதங்களை செய்வதற்கு என் தேவன் அவர் போதுமானவராக இருக்கிறார். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை நான் இன்னும் 2வது கலசத்தை மாத்திரம் நான் சொல்லி நாம் ஜெபித்து நாம் முடிக்கலாம். ஒரு காரியத்தை நம்ம வாசிப்போம் அப்படின்னு சொன்னா 3வது வசனத்துக்கு நேராக நாம் கடந்து போகலாம். 2ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சமுத்திரத்திலே ஊற்றினான். 2ஆம் தூதன் கலசத்தில் உள்ளதை சமுத்திரத்திலே ஊற்றினான். உடனே அது செத்தவனுடைய இரத்தம் போலாயிற்று. அது என்னவாயிற்றுங்க, உடனே அது செத்தவனுடைய இரத்தம் போலாயிற்று. சமுத்திரத்தில் உள்ள பிராணிகள் யாவும், சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய பிராணிகள் யாவும் ஆண்டு போயின. நல்ல நிம்மதியா இருந்துடலாம். நீங்க நிறைய பேர் இப்போ கடலுக்கு கீழே எல்லாம் வீடு இருக்கு தெரியுமா உங்களுக்கு, தப்பிச்சு இன்னைக்கு அப்படி என்ன பண்றாங்கன்னா, இன்னைக்கு ஹைடெக் சிட்டிஸ் கண்ட்ரிஸ் எல்லாம் நீங்க போனீங்கன்னா பலவிதமான உல்லாசமாய் நம்ம இல்ல பொழுதுபோக்கு அப்படின்னு இல்ல நமக்கு ஜாலியா ஃப்ரெண்ட்ஸா போறோம், ஒரு நாள் இங்க போய் தங்கலாம் அப்படிலாம் போய் தங்கும்போது பல இடங்கள் போய் தங்குறோம். அங்கேயே நீங்க என்ன பண்ணலாம்னா
ரூம்ல தங்குற அளவுக்கு என்ன இருக்குது, அங்க பலவிதமான அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்துல பார்க்கிற ஒரு காட்சி அமைப்புகள். எனக்கு சப்மரின் கப்பல் ஒரு கப்பல் இருக்குது, எத்தனையோ அறைகள் இருக்குது, 1000 அறைகள் இருக்குது. அந்த அறைக்குள்ள என்னவா இருக்கலாம், ஜாலியா என்ன பண்ணலாம், உள்ள இருக்கலாம். எனக்கு வேண்டியதெல்லாம் என்ன பண்ணிக்கலாம் உள்ளுக்குள்ள வச்சுட்டு அந்த கப்பல் ஜாலியா சமுத்திரத்துல என்ன பண்ணலாம். பட்டணத்துல இருந்தா தானே கொடியை கொண்டு வருது. முதல்ல எங்க ஊத்தியாச்சு, பூமியில ஊத்தியாச்சு. இனி சமுத்திரத்துக்குள்ளேயே வாழ்க்கையை ஓட்டிடலாம் நினைக்கிறாங்க பாத்தீங்களா. சமுத்திரத்துல 2வது கலசம் ஊற்றப்படுகிறது. அது முழுசு என்னவாயிருச்சு, அங்க கடல் முழுசு என்னவாயிருச்சு அப்படின்னு சொன்னா செத்தவருடைய ரத்தம் போலாயிருக்கு. சொல்லுங்க, அது என்ன ரத்தம்? அது உயிருள்ள ரத்தத்துக்கும் செத்த ரத்தத்துக்கும் டார்க் பிரவுன் ஆயிடும். அந்த ரத்தம் கொஞ்ச நேரம் ஆக ஆக அந்த கலர் என்னவாகும், கருப்பா மாறும். டார்க் பிரவுன் இல்ல, கருப்பு கலர்ல என்ன பண்ண ஆரம்பிக்கும்னா அது மாற ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட காட்சி அமைப்புகளுக்கு நேராக என்ன பண்ணலாம் போகிற காரியம். சமுத்திரம் முழுமையாக நீ அங்க இருக்கிறத சாப்பிட்டு அப்படியே உயிர் வாழ்ந்துட்டோம். எல்லா காரியங்களும் என்னவாச்சுன்னா செத்தவனுடைய ரத்தம் போலாயிற்று என்று சொல்லி அந்த பகுதியில் நாம் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லா காரியங்களும் அவ்வளவு பெரிய கொடூரமான சூழ்நிலைகளை நாம் தேசத்துல சந்திக்கும் பொழுது பார்க்கிற காட்சி அமைப்புகள். ஆண்டவர் நமக்கு ஒரு எச்சரிக்கை செய்தியாக கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியம். கடல் பூமியில் இருக்கக்கூடிய எல்லா சமுத்திரங்களும் என்னவாயிருச்சு, இப்போ என்னவாயிருச்சு, என்ன கலர்ல மாறிடுச்சு. இப்போ அது கொஞ்ச நேரம் கூட அப்படி பாக்குறேன் நீங்க, ஐயோ வாங்க ஒரு என்ன பண்ணலாம், ஒரு செல்ஃபி எடுக்கலாம். என்னவாயிருச்சு, கடல் முழுசு என்னவாயிருச்சு ரெட் கலர். சி என்னைக்காவது நம்ம பார்த்துருக்கிறோமான்னு செல்ஃபி எடுக்கிற நிலையில என்ன பண்ணாது தேசம் இருக்காது. இன்னைக்கே டெக்னாலஜியினுடைய வளர்ச்சி ரொம்ப சூப்பரா இருக்கும் பொழுது அந்த நாட்கள்ல அப்படிப்பட்ட குடியமைப்புகள் எங்க இருக்குன்னா கடலுக்கு கீழே இருக்கும். அதனால்தான் எவனும் சமுத்திரத்தின் ஆழத்துல படுக்கை போட்டாலும் கத்த சொல்றார், நான் அங்கே இருப்பேன், விட மாட்டேன். ஆனா சொல்றார், நீ என் கண்களுக்கு மறைவாக நீ எங்கேயா நீ தப்பி போவ. ஆண்டவர் சொல்றார், வினையை விதைக்கிறவன் வினையை அறுப்பான், தினையை விதைக்கிறவன் எழுப்பி நிற்கலாம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லா நிலைகளில கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேத வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிற காரியம் அதுதான். ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது கர்த்தர் இரக்கம் செய்வதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆதியாகமம் 18:25 சொல்கிறது, சகலோக நியாயாதிபதி நியாயம் செய்யாமல் இருப்பாரோ என்று சொல்லி நாம் வேதத்துல வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். ஆண்டவர் நமக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஒரு வார்த்தையை சொன்னார், இது இரக்கத்தின் காலகட்டம். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், பழி வாங்குதல். மத்தவங்களை யோசிச்சுட்டே இருக்காது. பழி வாங்குதல் யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. அவருக்குரியது இல்லை. இவங்க அப்படி பண்றாங்க, அவங்கள நியாயம் தீர்க்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். அதனால நம்ம தான் பெரிய சர்வலோக நியாயாதிபதி மாதிரி மற்ற காரியங்களை ஜட்ஜ்மெண்ட் பண்றதுக்கு கர்த்தர் யாரையும் வைக்கல. அடுத்த காட்சி அமைப்பு இன்னும் பயங்கரமா இருக்கும். 3வது கலசம் ஊற்றப்படும் போது எங்க ஊற்றப்படுகிறது அப்படின்னு சொன்னா நீர் குளம், தண்ணீர் எங்கெல்லாம் இருக்குதோ நீங்க அடிப்பம் படிச்சாலும் என்னதான் வரும், அது ரத்தமா, அது உயிருள்ள ரத்தம் மாதிரி இருக்கு. நீங்க 300 அடி இல்ல 1000 அடி இது பண்ணி போர்வெல் போட்டாலும் அடியில இருந்து என்னதான் வருவது, ரத்தமா தான் வரும். குடிக்க முடியாது, ஜனங்க என்ன பண்ண முடியாது. அது ரத்தம் கிடையாது, ரசாயனம். எல்லா காரியங்களும் ஒன்றையும் என்ன பண்ண முடியாது. ஏங்க அதெல்லாம் ஆகுது? மக்கள் என்ன பண்ணுகிறாங்கன்னா அந்த நீர்நிலைகள் எல்லாம் தெய்வங்களாக கொண்டாடுகிறாங்க. கங்கா, யமுனா, காவேரி எல்லா இடங்களும் விக்கிரக கோவில். அழிப்பை ஆண்டவர் சொன்னார், அழிப்பை. ஆண்டவர் சொன்ன காரியம் அதுதான். நானே அப்படின்னு சொன்னார் ஆண்டவர். நான் ஒருவனே தேவன் என்று தேவன் சொன்னார். பூமி, அதாவது வானத்தின் கீழே பூமியின் மேல ஒருவனும் எல்லா காரியங்களிலும் ஒரு விக்கிரகமோ ஒரு சுரூபமோ என்ன பண்ணக்கூடாது. நான் இருக்கிறவராக இருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் கிருபையின் காலத்துல ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு இறக்கம் பாராட்டுகிறார். எவ்வளவோ இறக்கம் பாராட்டுகிற காரியம் ஆண்டவர் அதை அல்ல தட்டாதபடிக்கு. சில காரியம் என்னால முடியலன்னு யோசிக்கிறீங்களா? ஒரு நிமிஷம் கண்ணில் தரேன், கவனிங்க. ஒரே ஒரு நிமிஷம். முடியல அப்படின்னு இதுதான் நீ 4 தினத்திலிருந்து 40 நாட்கள் உபவாச ஜெபம்.
இந்த ஜாதி பிசாசு என்ன பண்ணாலும் உபவாசத்தினாலும் ஜபத்தினாலுமே வேற ஒன்றினாலும் புறப்பட்டு போக கர்த்தருடைய சன்னிதானத்துல வாங்க. ஆண்டவர் எனக்குள்ள இருக்கக்கூடிய மாம்சத்தை கர்த்தர் வேதனைப்பார். புதிய மனுஷனாக கர்த்தர் மாற்றுவார். புதிய மனுஷியாக கர்த்தர் மாற்றுவார். எல்லா காரியங்களும் கர்த்தர் அற்புதங்களை கர்த்தர் செய்வதற்கு அது வல்லமை உள்ளவர் என்பதில் எவ்வளவு சந்தேகம் கிடையவே கிடையாது. ஆண்டவர் கூடிய கருத்தை ஆண்டவர் என் மேல வைங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவர் வைப்பதற்கு அவர் போதுமானவர், பிரியமானவர்ல. நிச்சயமா எல்லா காரியங்களும் நான் சாட்சியா வாழ விரும்புறேன்னு நீங்க கர்த்தருடைய சன்னிதானத்துல நீங்க கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு தருவதற்கு என் தேவன் அவர் போதுமானவர் என்பதில் எவ்வளவு சந்தேகம் கிடையவே கிடையாது.